بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்திற்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதில் கடந்த 2 நாட்களாக நரகத்திற்கு அஞ்சுகிற மக்கள் செய்யக்கூடாத, தவிர்த்து கொள்ள வேண்டிய தீமைகளை பற்றி நாம் பார்த்தோம். இன்னும் ஏராளமான தீமைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் யார் தவிர்த்து கொள்கிறாரோ அவர்கள்தான் நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதுபோல இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாதது என்று சொன்னால் அதுக்கே ஒரு நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படும். அதை முழுமையாக சொல்லி முடிப்பது என்பது குறுகிய நாட்களுக்குள் சாத்தியம் கிடையாது. செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த பட்டியலும் அதிகமாக இருக்கிறது. அதையும் நாம ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அவற்றை பார்ப்பதற்கு முன்னால் நாம இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு மனிதன் செய்யக்கூடாத காரியங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு செய்யாமல் இருந்து விடுவதும், அதுபோல செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதும், இந்த 2 வேலைகளையும் செய்துவிட்டார். அப்படி அந்த காரியங்களை மட்டுமே ஒருவர் செய்து கொண்டார் என்று சொன்னால் அது அவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை யார் சரியாக கடைபிடிக்கிறார்களோ, அதுல கவனத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள்தான் தீமைகளை தவிர்த்து கொண்டாலும் பயன் கிடைக்கும். அவர்களுக்கு தான் நன்மைகளை செய்வதும் நன்மையை மறுமையில ஏற்படுத்தி தரும். அந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டு மற்ற எல்லா தீமைகளை பற்றி தெரிந்து கொண்டு தீமையே செய்யவில்லை, ஆனால் அவர் நரகத்தில் தான் கிடப்பார். அவர் தீமை செய்யலையே, விபச்சாரம் பண்ணலையே, பிறர் பொருளை மோசடி செய்யலையே, அவர் ஏமாற்றவில்லையே, பொய் பேசவில்லையே, அதனால அவர் எப்படி நரகத்துக்கு போவார்னு கேட்க முடியாது. பொய் பேசி இருக்க மாட்டாரு, இந்த தப்புகளை செஞ்சிருக்க மாட்டாரு, ஆனாலும் அவர் நரகத்துக்கு போவார். தொழுதிருப்பார், நோன்பு வைத்திருப்பார், தான தர்மங்களில் ஈடுபட்டிருப்பார், செய்ய வேண்டிய பல நல்லறங்களை கடைபிடித்திருப்பார், ஆனாலும் நரகத்திற்கு செல்வார். காரணம், கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியில் அவர் கோட்டை விட்டிருக்கிறார். அதுதான் ஏகத்துவம் என்ற ஒரு செய்தி, தௌஹீத் என்ற ஒரு செய்தி, ஓரிரை கொள்கை என்ற ஒரு செய்தி. இந்த ஓரிரை கொள்கையை சரி செய்து கொள்ளாமல் அதிலே கவனமற்ற நிலையிலே ஒருவர் வாழ்ந்துவிட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்தாலும் அவருடைய வாழ்க்கையினால், அவருடைய நல்லறங்களால் அவருக்கு கடுகளவருக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய உடலை எடுத்துக்கொண்டால் உடல்ல அழகான உறுப்புகள் இருக்கிறது. அழகான உறுப்புகள் இருப்பது மாத்திரமே அந்த உறுப்புகள் செயல்படுவதற்கு போதுமானதாக இருக்காது. அந்த உறுப்புகள் செயல்படுவதற்கு உடலுக்குள்ளே உயிர் இருக்க வேண்டும். உயிர் இல்லாத உடல் இருக்கிறது. நல்ல கையை பார்த்தா கை வெயிட்டா இருக்கிறது, காலை பார்த்தா காலு நல்ல ஹெவியா இருக்கிறது, கண்ணு காது மூக்கு எல்லாம் பார்த்தா ஆஜார் பாகா சூப்பரா இருக்கு உடம்பு, ஆனா உள்ளுக்குள்ள உயிர் இல்லை. அதனால் எந்த பிரயோஜனம் உண்டா? அந்த காலை வைத்து நடக்க முடியுமா? அந்த கரங்களால் பிடிக்க முடியுமா? அந்த கண்களை கொண்டு பார்க்க முடியுமா? அப்ப நல்ல அழகான உறுதிமிக்க ஒரு உடல் கூட இயங்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக உயிர் தேவைப்படுவதை போல நாம செய்யக்கூடிய நன்மைகளும் தவிர்த்து கொள்ளக்கூடிய தீமைகளும் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்மிடத்திலே தௌஹீத் இருக்க வேண்டும், ஏகத்துவம் இருக்க வேண்டும். அதுல நாம தவறு செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் இவைகள் பலன் அளிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா விஷயங்களையும் விட மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி ஏகத்துவ செய்தி. ஏகத்துவம் என்றால் என்ன? அகில உலகங்களையும் படைத்த இறைவன் ஒரே இறைவன் தான். அவனுடைய படைப்பிலே யாரும் கூட்டாளிகள் கிடையாது. அவன் தான் படைத்த இந்த படைப்புகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கென்று தனிப்பட்ட பல ஆற்றல்களை அவன் கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்னென்ன ஆற்றல்கள் இருக்கிறதோ, என்னென்ன திறமைகள் குணங்கள் இருக்கின்றனவோ அவைகள் எதுவும் அவனிடத்திலே இருப்பதை போன்று வேறு யாரிடத்திலும் இல்லை. அவன் செய்கின்ற காரியத்தை அவன் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அவனை போல செய்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இப்படி நம்புகிற நம்பிக்கைக்கு பெயர் தௌஹீத். இப்படி நம்புகிற நம்பிக்கைக்கு பெயர் ஓரிரை கொள்கை. ஓரிரை கொள்கைன்னா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்று சொல்வது மாத்திரமில்லை, அந்த ஒரு கடவுளுக்கு இருக்கிற பண்புகள்
அந்த ஒரு கடவுளிடத்தில் இருக்கிற ஆற்றல்கள் அந்த ஒரு கடவுளிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதுல எந்த ஒரு ஆற்றலும் ஒன்னே ஒண்ணு கூட வேற யாரிடத்திலும் கிடையாது. இப்படி நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் ஏகத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல். நாம ஒருவர் இஸ்லாத்திற்கு புதிதாக வருவதாக இருந்தால் அவருக்கு இதைத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தான் எல்லா வணக்கங்களும் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. வணங்குவதற்கு தகுதியான ஒருத்தன் அவன் மட்டும்தான் இருக்கலாம். அவனை தவிர வேற யாரிடத்திலும் அந்த தகுதி கிடையாது என்று ஒரு மனிதர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்புற நம்பிக்கைக்கு பேர் தான் இஸ்லாம் என்று நமக்கு வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஏகத்துவ கொள்கையை பொறுத்தவரை இதுல நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, நாம சரியாக இருக்கிறோமா என்பதையெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பற்றி ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள். குர்ஆனிலும் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க ஆரம்பத்தில் நபிகள் நாயகத்தினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை இருக்கிற மக்காவுடைய வாழ்க்கை, மக்காவுடைய வாழ்க்கையில அதிகமாக இறக்கி அருளப்பட்ட வசனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏகத்துவத்தை பற்றிய வசனங்கள் தான் இறக்கப்பட்டிருக்கும். சட்ட திட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள், நல்ல அறிவுரைகள், இது எல்லாமே பெரும்பாலும் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் இதுதான் பேஸ், இதுதான் அடிப்படை. இதுல முஸ்லீம்கள் தப்பு செய்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு விதங்கள்ல ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லி ஒவ்வொரு விதமான தர்க்க ரீதியான காரணங்களை சொல்லி பல்வேறு வகைகளில் இதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதற்கு இறைவன் முயற்சி எடுத்திருக்கிறான். திருமறை குர்ஆனை திறந்து பார்த்தால் ஏராளமான இடங்களில் இந்த செய்தி தான் திரும்ப திரும்ப நம்முடைய கண்களில் வந்து பட்டுக்கொண்டே இருக்கும் என்கிற அளவிற்கு அதிகமாக இறைவன் இதை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை பற்றி சொல்லுகிற செய்திகளை எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், அவர் சொர்க்கம் செல்லுவார் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் வந்து எனக்கு சொன்னாரு, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ சொன்னதோடு மட்டுமில்ல பிறகு அதன் மீது அவர் மரணிக்க வேண்டும். அதே நிலையில் இதே நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நிலையில் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிய நிலையில் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த நிலையில் அப்படி அவர் மரணித்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் சொர்க்கம் செல்லுவார் அப்படின்னு ஜிப்ரீல் எனக்கு சொன்னதாக நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். உடனே அபூதர் கேட்கிறாங்க, ஒயின் ஜனா ஒயின் சரக்க, ஒருத்தர் விபச்சாரம் செய்திருந்தால், ஒரு திருடி இருந்தாலும் சொர்க்கம் செல்வாரா, விபச்சாரம் செஞ்சாலும் சொர்க்கம் செல்வாரா? நபிகளார் சொல்கிறார்கள், ஒயின் ஜனா ஒயின் சரக்க, விபச்சாரம் செய்திருந்தாலும் சரிதான், அவர் திருடி இருந்தாலும் சரிதான், அவர் சொர்க்கம் செல்வார். அப்படின்னா என்ன விளங்குது? மற்ற எல்லாத்தையும் விட விபச்சாரம் பெரிய குற்றம்னு பார்த்தோம், மனித உரிமைகளை மீறது பெரிய தீமைன்னு பார்த்தோம். அந்த தீமையை கூட இறைவன் மன்னித்து விடுவான். அந்த தீமைகளுக்கு கூட பரிகாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மன்னிப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயம் சரியாக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் கரெக்டா இருந்தால் அவர் வேற என்னத்தை செஞ்சிருந்தாலும் சரி அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு மீண்டு ஒரு நாள் சொர்க்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை சரி பண்ணாமல் வேற எதையெல்லாம் அவர் கடைபிடித்தாலும் அது அவருக்கு கொஞ்சம் கூட பயனளிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி இந்த விஷயத்தினுடைய கடுமையை பற்றி இறைவன் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, இறைவன் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணையாக ஒருத்தர் கருதினால் அல்லாஹ்வால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. மனிதர்களாகிய நம்மால் நமக்கு நிகராக நம்முடைய இடத்துல இன்னொருவர் உட்கார வைத்தால் நம்முடைய மனது ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. ஏன் இடத்துல நீ எப்படி உட்காரலாம் என்று நம்ம கேள்வி எழுப்புகிறோம். படைத்த இறைவனுக்கு அந்த கேள்வி எழுப்புகிற தார்மீக உரிமை அதிகமாகவே இருக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்றான், வேற என்ன தீமைனாலும் சரிப்பா, அது ஒரு கேட்டகரி. ஆனா இதை மட்டும் நீ தப்பு செஞ்சிடாத, ரொம்ப நான் உன்னிடத்துல கேட்டுக்கொள்வது இதுதான். இன்னும் சொல்வதாக இருந்தால் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டில இருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் வெளியில எடுத்தார். குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டில நம்ம எல்லாரும் இருந்தோம், அதை எல்லாத்தையும் வெளியெடுத்தாங்க. வெளியெடுத்து வைதாக ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம், ஆதமுடைய முதுகந்தண்டிலிருந்து அவருடைய மக்கள் அனைவரையும் வெளியே எடுத்து அவர்களிடத்திலே நாம் ஒரு உடன்படிக்கை செய்தோம்.
ஒரு உறுதிமொழி எடுத்தோம். என்ன உடன்படிக்கை எடுத்தோம்? அலஸ்து பிறப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கலாம். அப்ப நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? காலுபலா, ஆமா ஷஹீதுனா, நாங்க அதுக்கு சாட்சியா இருக்கிறோம். இத சொல்லித்தான் இதுல நீங்க யாரு மாறு செஞ்சிடாதீங்கப்பா, இணை கற்பிச்சிடாதீங்க. எதுக்கு தெரியுமா இந்த உடன்படிக்கை எடுக்கிறேன்? நீங்க உலகத்துக்கு போனதுக்கு பிறகு இணை கற்பித்து விட்டு திரும்ப மறுமையில வந்து யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டான்ல, என்னுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, அவங்க செஞ்சதை நான் விவரம் தெரியாம பின்னாடி அவங்க பின்னாடி போயிட்டேன் என்று நீங்கள் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னமா அஷ்ரக ஆபாவுனா மின் கபுல், எங்களுக்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் இணை கற்பித்து விட்டார்கள், நாங்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றவர்கள் தான், அவங்க செஞ்சதுக்காக எங்களை தண்டிக்கிறாயா என்று நீங்கள் நாளை மறுமையில வந்து என்னிடத்தில் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு உறுதிமொழியை எடுத்து உங்களை நான் உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எடுத்த உறுதிமொழியை நினைச்சு பார்த்தால் நினைவுல இல்ல, யோசித்து பார்த்தா யோசனைக்கு வர மறுக்கிறது. ஆனா இறைவன் சொல்றான்ல, இப்படி ஒண்ணு எடுத்திருக்கிற, எல்லாரும் சொல்லி இருக்கிறீங்க, கண்டிப்பா காப்பாற்றுவோம் சொல்லி இருக்கிறீங்க, அதனால காப்பாத்துங்க. அப்ப இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சம்பந்தமா நிறைய சொல்றாங்க. அதுல நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பெரும்பாலும் உலகத்துல எல்லா நபிமார்களும் இந்த செய்தியை தான் கொண்டு வந்தாங்க. இதை சொல்றதுக்கு தான் திரும்ப 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 பல்வேறு தூதர்கள் எல்லாம் அனுப்பி வச்சா அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ் மட்டுமே வணங்கு, அவனுக்கு நிகராக யாரும் இல்ல, அவனிடம் இருக்க ஆற்றல் அவனிடத்திலே மட்டுமே இருக்கிறது, இதை மக்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் நபிமார்கள் வந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு நபிமார்களும் வந்து சென்றதற்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த இந்த கொள்கையை அவர்களை பின்பற்றிய மக்கள் தலைகீழாக புரட்டி விட்டார்கள். பல இடங்கள்ல கொண்டு வந்த இறை தூதர்களே அந்த இறைவனுடைய அந்தஸ்தை பெற்றவர்களாக மாற்றிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை என்ன? இந்த ஏகத்துவத்தை சொல்றதுக்கு தான் ஈசா நபி வந்தாங்க. அல்லாஹ் மாதிரி யாரும் கிடையாது, அவனை மட்டுமே வணங்கு. என்ன நிலைமை? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து இறைவனின் குமாரர், இறைவனின் ஆற்றல் பெற்றவர், கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள் தூக்கி வைத்து தவறு வைத்து விட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திலையுமே பெரிய அளவுல இந்த இணை கற்பித்தல் என்ற பாவம் எப்ப நுழைந்திருக்கிறது, எப்படி நுழைந்திருக்கிறது என்று பார்த்தால் இறந்து விட்டவர்களின் பெயரால் தான் நுழைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, எல்லா வரலாறு எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேரு வாழும் பொழுது நல்லவங்களா இருக்கிறாங்க, அவங்க மூத்தா போனதுக்கு பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணினவங்க, அவங்க கூட வாழ்ந்தவங்க, அவங்க பார்க்கறாங்க நல்ல மனுஷனா இருந்தாரு, நல்ல நேர்மையா நடந்தாரு, ஒழுக்கத்திற்குரியவரா இருந்தாரு, ஆன்மீகத்தை சொன்னாரு, நமக்கு நேர்வழி காட்டினாரு என்று சொல்லி அப்படிப்பட்ட மனிதர்களை தாங்கள் யாரை நல்லவர்களாக நினைக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்க ஸ்தலத்தை மையமாக வைத்துத்தான் ஏராளமான இணை கற்பிக்கின்ற காரியங்கள் உலகம் முழுவதிலும் தோன்றியிருக்கிறது. கடந்த பல வரலாறுகளை நபிகளார் சொல்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு மக்களுக்கு அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் எச்சரிக்கிறார்கள். ஒரு 5 நாள் இருக்கிறது ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. அப்ப மக்களை எல்லாம் கூட்டி வச்சு சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபித்து நாசமாக்கட்டும், இத்தகது குபூர அன்பியாஹிம் மசாஜிதா, ஏனென்றால் அவர்களுடைய நபிமார்களின் கபர்களை அவங்களுக்கு அல்லாஹ் இறை தூதரை அனுப்பி வைத்தான். அந்த இறை தூதர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்ததற்கு பிறகு அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலங்களாக, பிரார்த்தனை செய்கின்ற இடங்களாக, சிபாரிசுக்காக வேண்டி அழைக்கப்படுகிற இடங்களாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். இதனாலேயே அல்லாஹ் அவர்களை அழிக்கட்டும் நாசமாக்கட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றார். சொல்றதோடு மட்டுமில்ல, தன்னுடைய கபரை பத்தி எச்சரிக்கை பண்றாங்க. லா தஜாலு கபரி எளிதா, என்னுடைய கபரை அது மாதிரி ஆக்கிறாதீங்க, விழா கொண்டாடுகிற இடமாக, வணக்கம் செய்யப்படுகிற இடமாக என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த கால வரலாறுகளை பார்த்துவிட்டு மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை என்ன? எந்த விஷயத்தில் மக்கள் வழி தவறுவார்கள் என்று நபிகளார் கணித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அதே விஷயம் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறதா இல்லையா? அதே வடிவத்தில் இறந்துவிட்ட நல்லவர்களுடைய வடிவத்தில் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அங்கே இன்றைக்கு தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும்
முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அந்த எல்லா ஊர்களிலேயும் ஏதாவது ஒரு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் யாராவது பெரியவருடைய பெயரை சொல்லி அந்த நல்லவர் வாழ்ந்தாரு, இந்த நல்லடியார் வாழ்ந்தாரு, இந்த மகான் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக வேண்டிய ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் இதைத்தான் எச்சரித்தார்கள். இதுதான்ப்பா பிரச்சனைக்குரிய வழி. நீ யார நல்ல மனுஷன் நினைக்கிறியோ அவங்க இறந்துட்டா இறந்த அந்த இடத்துல எதுவும் கட்டிடாத, அந்த அடக்க ஸ்தலத்தை வழிபாட்டுத்தலமா மாத்திடாதீங்க. அதன் வழியாகத்தான் இணை கற்பித்தல் உள்ளே வரும். இன்றைக்கு தர்காக்கள் கட்டப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் அங்க தர்காவிலே நடக்கிறது. இறைவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய மரியாதையை அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் செலுத்தக்கூடாது. உதாரணமா லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை எல்லாரும் சொல்றோம். வணக்கம் என்று சொன்னால் என்ன? தொழுகை ஒரு வணக்கம், நோன்பு ஒரு வணக்கம், ஹஜ் ஒரு வணக்கம், இதுவெல்லாம் வணக்கம். இந்த வணக்கத்தை முஸ்லீம்கள் யாராவது அல்லாஹ் தவிர யாருக்காவது செய்கிறார்களா? கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறார்கள், அல்லாஹ்வுக்காகத்தான் நோன்பு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காகத்தான் ஹஜ் செய்கிறார்கள். அதே பட்டியலில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், வணக்கத்தில் ஒரு வணக்கம் இருக்கிறது, மிகச்சிறந்த வணக்கம், அதுதான் துஆ. அத்வா ஹுவல் இபாதா, துஆ இருக்கிறது, அதுதான் வணக்கம். ஏன் துஆ வணக்கம்? துஆ வணக்கம் என்று சொன்னாலே ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துகிற இடத்துக்கு பேர் தான் வணக்கம். இறைவன் சொல்லிட்டா நான் செஞ்சிருவேன், அதை சிந்திக்க மாட்டோம், அதுல கேள்வி கேட்க மாட்டோம், அதுல அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி நடத்த மாட்டோம். அது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, எந்த கேள்விக்கு பதிலையும் தேட மாட்டோம். இப்ப நம்ம தொழுகிறோம், தக்பீர் எட்டி நிக்கிறோம், தக்பீர் எட்டிக்கிட்டே நிக்க வேண்டியதானே? திடீர்னு ஏன் குனிஞ்சோம்? அதெல்லாம் தெரியாது. இறைவன் குனிய சொல்லிட்டா நான் குனிஞ்சிட்டோம். சரி, குனிஞ்சவன் குனிஞ்சுக்கிட்டே நிக்க வேண்டியதானப்பா, எதுக்கு திடீர்னு திரும்ப எழுந்துச்சா? அதெல்லாம் தெரியாதுப்பா, இறைவன் எந்திரிக்க சொன்னா எழுந்துட்டேன். அப்ப நாம செய்கின்ற இபாதத்துகளை பொறுத்தவரை இதை ஏன் செய்ய, அதை அதெல்லாம் தெரியாது. அவன் எஜமானன், அவன் முதலாளி, அவன் படைச்சவன், நான் படைப்பாளன், நான் அடிமை. அவன் சொல்லுவான், நான் செய்வேன், அதில் நான் எதிர்க்க எது கேட்க மாட்டேன். அப்ப நம்முடைய பலகீனத்தை, இயலாமையை, அடிமைத்தன்மையை வெளிப்படுத்துகிற இடத்திற்கு பெயர் வணக்க வழிபாடுகள். நல்ல யோசித்து பாருங்கள். பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் நம்முடைய பலகீனம் ரொம்ப தெளிவா வெளியாகும். வேற எந்த கட்டத்திலும் அவ்வளவு தெளிவா வெளியாகாது. தொழும் போது கூட நான் இயலாதவன், முடியாதவன் சொல்ற மாதிரி இருக்குதா? நல்ல கம்பீரமா நின்று தொழுகிறோம். ஆனா துவா கேட்கும் போது நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்றேன், அல்ல எனக்கு முடியாதல்ல, உன்னை விட்டா யார் இருக்கிறா? அல்ல நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? லலம்னா அம்சுசனா ஓ இல்லம் தகுபுரலா, நீ மன்னிக்கலாட்டி ஒருத்தரை அம்னா நீ இறக்கம் காட்டலாட்டி நாங்கள் கூணந்தமிழ் ஹாசினி நாங்கள் அசமா போயிருவோம்ல, எங்களை மன்னிச்சிடல. நம்முடைய தவறுகளை எல்லாம் சொல்றோம். நல்லா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டால, அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டால, அதுக்காண்டி என்ன குற்றம் பிடிச்சிடாதல்ல, லாத்து ஆகுதுனா இன்ன சீனா நான் மறந்ததுக்காக என்ன தண்டிச்சிடாத, அவ அகுத்ததுனா நான் தவறு செஞ்சதுக்காக என்ன பிடிச்சிடாத. வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு சுமத்துற மாதிரி சுமைய எங்க மேல சுமத்திடாத, எங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை தந்துடாத. எல்லா வார்த்தையிலும் எப்படி இருக்குது? நம்முடைய பலகீனத்தை, நான் முடியாதவன், நான் அடிமை, என்னை கஷ்டப்படுத்திடாத. அப்ப நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களம் துஆ என்ற களம். அதனால்தான் நபிகளார் சொன்னார்கள், துஆ என்பது அது ஒரு வணக்கம். இன்றைக்கு தர்காக்களில் நடப்பது என்ன? அங்கே போய் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஒன்று அவர்களை நேரடியாக அழைத்து பிரார்த்திக்கிறார்கள், அல்லது அவர்கள் வழியாக பிரார்த்திக்கிறோம் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அங்கே பிரார்த்தனை நடைபெறுகிறது. பிரார்த்தனை என்பது வணக்கம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி முஸ்லீம்களுடைய நாவு சொல்லுகிறது. அதே வணக்கத்தை தர்காக்களில் போய் நின்று கொண்டு முஸ்லீம்களை செய்கிறார்கள். இது என்ன முரண்பாடு? வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர ஒருத்தரும் இல்லைன்றீங்க, துவாங்கிறது வணக்கம் சொல்லிட்டாங்க. அந்த துவா கொண்டு போய் தர்காவில் செய்றீங்க, அவுலியாக்கள் செய்றீங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை அவனால் படைக்கப்பட்ட மகான்கள் என்ற பெயரால் அடக்கி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா இதுதானே இறை கற்பித்தல். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தர்கா கெட்டாத, மௌத்தா போயிட்டாங்களா அடக்கம் பண்ணிட்டியா மண்ணோட தரையோட தரையாக்கிடு. தேவையில்லாம ஒரு கெட்டுறது கட்டுறது, ஒரு பூச்சுமான பூசுறது, அங்க ஒரு பத்தி கொளுத்தி வைக்கிறது, ஒரு பூவை போடுறது, அந்த சங்கரத்தை பூசுறது, எதையும் செஞ்சிடாத. அப்படி செஞ்சா நீ சாதாரணமா செய்வ, உன் புள்ள அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவான், அவன் புள்ள இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவான். அப்படியே டெவலப் பண்ணி கடைசியில அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு அந்த அடக்க ஸ்தலத்திலே
இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்யப்பட்டு விடுமப்பா. அதனால அடக்க ஸ்தலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இணை கற்பித்தலுடைய மிக முக்கியமான அம்சம் அங்கேதான் இருக்கிறது. எத்தனையோ வடிவங்கள்ல நம்ம சமுதாயத்துல ஷிர்க் இருக்கிறது. இணை கற்பித்தல் பல வகைகளில் இருக்கிறது. ஆனால் தர்கா என்ற வடிவத்தில் இருக்கிற ஷிர்க் தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய வடிவம், ரொம்ப தெளிவான வடிவம். இதைத்தான் நபிகளாய் எச்சரித்திருக்கிறார்கள், அதை செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த இணை கற்பிக்கிற காரியத்தை செஞ்சுட்டு அதோட என்னெல்லாம் நடக்குது, அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி எடுத்து வைக்கிற வாதங்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறது. அது செய்யக்கூடாத காரியம். கபர்கள் கட்டப்படக்கூடாது, அது மஸ்ஜிதுகளாக வணக்க ஸ்தலங்களாக மாற்றப்படக்கூடாது. அப்படி மாற்றிய காரணத்தினால் யூதர்களை எல்லாம் சபிக்க வேண்டும், நசாராக்களை எல்லாம் சபிக்க வேண்டும். இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்துவிட்டு தவறு செஞ்சிட்டோம், இனிமே செய்ய மாட்டோம்னு இடித்து தள்ளுவதை விட்டுவிட்டு நாம இது மாதிரி செய்தி எடுத்து சொல்வது என்ன செய்கிறார்கள், அதுக்கு அதை நியாயப்படுத்துவதற்காக பல்வேறு வாதங்களை பல்வேறு தர்க்கங்களை எடுத்து முன்வைத்து சரிதான் தர்கா அலைஹிஸ்ஸலாத்தில் உள்ளது, அது ஷிர்க் கிடையாது என்று பல பேர் வாதிடுகிறார்கள். ஆனா நிஜமா ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லிம் பேசுறதா இருந்தா எப்படி பேச வேண்டும் தெரியுமா? ஆதாரத்தோடு, சான்றுகளோடு, தார்மீக நியாயங்களோடு, தர்க்க ரீதியான வாதங்களோடு ஒரு முஸ்லிமுடைய பேச்சு அமைந்திருக்க வேண்டும். எந்த பேச்சா இருந்தாலும் சரி, மார்க்க பேச்சுன்னு இல்லை, உலக ரீதியாக நீங்க செய்யக்கூடிய காரியமா இருந்தாலும், உங்களுடைய வியாபாரமா இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் எதுவுமே அறிவுபூர்வமா இருக்கணும், ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கணும். சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு 3 பேர் மேல ரொம்ப கோவப்படுறான். அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப அல்லாஹ் மேல கோவப்படுறான். ஒருத்தர் யாருன்னு கேட்டா முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஹரம் ஷரீஃப்ல எல்லை மீறினவர். ரெண்டாவது சொல்றாங்க ஒருத்தர் கொலை பண்றவர், அடுத்தவங்களை அறியாம கொலை பண்றவர், அவர் அல்லாஹ் கடுமையாக கோவப்படுறான். மூன்றாவது சொல்கிறார்கள் முபத்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு அறியாமை கால நடவடிக்கைகளை தேடுவானே அவனை அல்லாஹ் கோபப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமை கால செயல்பாடு என்று சொன்னால் எதுவுமே அறிவுபூர்வமா இருக்காது. இந்த வார்த்தையை சொல்லுகிற அறியாமை, எதையும் அறிய மாட்டான். எதை செஞ்சாலும் இதே என்ன அப்படி செய்யற, அது காரணம் தெரியாது, அதையும் அப்படி செய்யற அதெல்லாம் தெரியாது, ஆனா செய்வார்கள். நல்லதில்லை, ஏன் செய்யற, எங்க அப்பா செஞ்சாரு, எங்க தாத்தா செஞ்சாரு, நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு அறிவுபூர்வமா எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க செஞ்ச வேலைகளை எல்லாம் குர்ஆன்ல பல வேலைகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவார்களாம். எப்போ? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி, இஸ்லாத்துக்கு முந்தி. ஹஜ்ஜுக்கு போயிட்டா வந்தா வீட்டுக்கு வர வேண்டியதானே. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றவன் வீட்டு வாசல்ல எப்படி இருக்கும், ஃப்ரண்ட்ல நேரா பின்னாடி போய் சோறு அடிச்சு இப்படி வரும். அப்படி வருவார்களாம். குர்ஆன் சொல்லுகிறது. கேட்டா அதான் நன்மை. அல்லாஹ் சொல்றேன், இதுல எல்லாமே நம்ம நன்மை. முன்னாடி வந்தானே பின்னாடி வந்தானே, முன்னாடி வழி இருக்கு, படி இருக்கு, ஏறி ஈஸியா வர்றதை விட்டுவிட்டு பின்னாடி ஓடி சுத்தி ஓட்ட பிடிச்சு உள்ளே தான் இறங்குற. இது அறிவுபூர்வம். ஏன் இதை செய்யற? ஆனா செய்வார்கள். இது மாதிரி எத்தனை கூத்து செய்வார்கள். காபத்துல்லாஹ்ல போய் வணங்குவார்கள். வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான ஸலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகான் வ தஸ்பியா. காபத்துல்லாஹ்விலே அவருடைய வணக்கம் என்பது உள்ள போய் நின்னுகிட்டு சொல்லு விசில் அடிக்க வேண்டியது. எதுக்கு விசில் அடிப்பான்? கை தட்ட வேண்டியது. அங்க போய் நின்று விசிலு, கடவுளை வணங்குறேன் டிஸ்டர்ப் பண்ணாங்க, விசில் அடிக்கும் போது. விசில் அடிப்பதற்கு பெயர் வணக்கம். வமாக்கான ஸலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகான் வ தஸ்பியா. காபத்துல்லாஹ்விலே அவருடைய வணக்கம் என்பது விசில் அடித்தலும் கைதட்டுதலையும் தவிர வேறில்லை. இதுக்கு பேர் வணக்கமா? இப்படி வணங்கினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதாவது பரவாயில்லைங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் சுற்றி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எவ்வளவு கண்ணியமா சுற்றுகிறார்கள். அறியாமை காலத்தில் எப்படி சுற்றுவார்கள் என்றால், எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது வரும்போது எல்லாம் நல்ல நிலப்படமா இருப்பான். வரும்போது இருக்கிற ட்ரெஸ் பூரா கலந்து வச்சுக்கிட்டு அவனை கிடையாது சுற்றுவாங்க. ஏன்டா அப்படி செய்யற, அசிங்கமா இருக்க, அப்படித்தான் செய்வோம். அப்ப அவன் செய்யற எந்த காரியமும் ஒரு அறிவுபூர்வமாக இருக்காது, முட்டாள்தனமாக அறியாமை நிறைந்ததாக இருக்கும். அப்படியார் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அறிவற்ற காரியங்களை, ஆதாரமற்ற காரியங்களை செயல்படுத்துகிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். இப்போ தர்காக்களை நியாயப்படுத்துகிறார்கள், அது இல்லாத ஷிர்க் இல்லைங்கிறார்கள். சரி, தர்காவை சுற்றி
சொல்லப்படுகிற அதை நியாயப்படுத்துவதற்கு வைக்கப்படுகிற சான்றுகள் ஆதாரங்கள் ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான ஆதாரம் இருக்கிறதா? வைக்கப்படுகிற எல்லாம் வெறும் கற்பனைகளும் யூகங்கள். சும்மா அப்படி தோணுது, இப்படி தோணுது. என்ன சான்று? ஏதாவது ஒன்றுக்கு சான்று இருக்குமா அவர்களிடத்துல? இப்ப அடிப்படையா எடுத்துக்கொள்ளுங்களேன். எது அதனுடைய அனைத்து அம்சங்களும் கற்பனை தான். ஃபர்ஸ்ட் என்ன? அங்க ஒரு நல்லடியார் அடங்கி இருக்கிறாரு. நல்லடியார் என்கிறார்கள், தர்கால அடங்கி இருக்கிறாங்களே, யாரும் உடைய முடிச்சு வைக்கி திருட்டு பெயர் சொல்றது இல்ல. நல்ல ஒரு மகானு, அதுக்கு தான் தர்கா கட்டி வச்சிருக்காங்க. சரி, நல்லடியாருங்கிறிய அவர் நல்லடியார் உனக்கு எப்படி தெரியும்? அவுளியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அல்லாஹ்வுடைய நேசரா இருக்கட்டும். அப்படி உலகத்தில் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள், ஒவ்வொரு காலத்திலும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். அப்படி ஒரு செக்டர் இருக்கிறார்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதை நம்புறோம். இப்ப கேள்வி என்ன? உன் தர்காவுல மோத்தா போய் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாரு இவரு அல்லாஹ்வுடைய நேசர் என்கிறாயே, அதை நீ எப்படி கண்டுபிடித்தாய்? இந்த கேள்வி அவர்களுக்கு பதில் இருக்கிறதா? எப்படி கண்டுபிடிக்கிறாரு? நல்லவரா இருந்தாரு, நல்ல தொழுதாரு, நல்ல நோம்பு வச்சாரு, நல்ல நோம்பு வச்சாரு உடனே நல்லடியாரா? அவர் எதுக்கு செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு உனக்கு எப்படி தெரியும்? மறுமையில் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறவன் அல்லாஹ். ஊருக்காக செய்தாரா, இறைவனுக்காக செய்தாரா? நபிகள் நாயகம் பல பேரை பற்றி சொல்கிறார்கள். உலகத்துல நீங்க பல பேரை நல்லடியா நினைப்பீங்க, மறுமையில அவர் கெட்டடியாரா இருப்பார். நான் உலக வாழ்க்கையில நல்லவங்க கிட்ட பேசிக்க, கொடுக்கல் வாங்கல நல்லவரு, நேர்மையா இருப்பாரு, ஒழுக்கமா நடப்பாரு, கொடுத்த கடனை திருப்பி தருவாரு. அந்த லெவல்ல நல்லவங்க கிட்ட பேசிக்க. அல்லாஹ்விடத்திலே நல்லவர், அல்லாஹ்விடத்திலே கெட்டவர் யாரையும் சொல்லாத, அதை தீர்மானிக்கிறவன் அவன் தான். இதுக்கு அவங்களிடத்துல என்ன ஆதாரம் இருக்கிறது? மௌத்தா போய் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியா இருக்கட்டும், சாவுல் அமீர் பாஷாவா இருக்கட்டும், இப்ராஹிம் சாவா இருக்கட்டும், நத்தர் சாவா இருக்கட்டும், அஜ்மீர் காஜா மொய்னுதீன் சிஸ்தியா இருக்கட்டும், ஆத்தாங்கர சையது பாத்திமாவா இருக்கட்டும், கன்னி பீவியார் யாரா இருக்கட்டும், இவர்கள் இறைவனின் நேசர்கள், அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறவர்கள் சொல்றிய. எப்படி சொல்ற? ஒருத்தர் நேசிக்கிறதா இருந்தா சம்பந்தப்பட்டவர் சொல்லணும், நான் இவர் நேசிக்கிறேன் அப்படி அல்லாஹ் சொன்னானா? நீங்க யாரையெல்லாம் அவுளியாங்கிறீங்களோ அவங்களையெல்லாம் நான் நேசிக்கிறேன் என்று இறைவன் சொல்லி இருக்கிறானா? நபிமார்களை சொல்லி இருக்கிறான், நபிமார்களுடைய சில தோழர்களை பற்றி சொல்லி இருக்கிறான், நபிகளாரே சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை கேட்டு அபூபக்கர் நல்லடியாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடியாரு, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் நல்லடியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாருக்கு தர்கா கட்டி இருக்கிறீர்களோ அவர்கள் இறைவனின் நல்லடியார்கள், இறைவனின் நேசத்திற்குரியவர்கள், அவுலியா உல்லாக்கள் என்று எதை வைத்து உறுதி செய்தீர்கள்? உங்களிடத்தில் என்ன ஆதாரம்? இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்வது இஸ்லாத்திலே பெரும் குற்றம். அவன் சொல்ற அவன் மட்டும்தான் சொல்லுவான், வேற யாரும் சொல்லக்கூடாது. உகது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைஞ்சு பிரச்சனையாச்சுல்ல, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தப்பாவியலா இப்படி நம்மள மூஞ்ச பூரா காயப்படுத்திட்டீங்கள, ரத்தம் வடியிட எப்படி ஜெயிக்கிறீன்னு பாக்குறேன்டா. கைபைப்பும் சுஜு வஜிர நபியும், தங்களின் நபியுடைய முகத்திலே ரத்த சாயம் பூசி இவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் பார்க்கிறேன் நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னா? இதை நீ சொல்லக்கூடாது, நானும் சொல்லணும். அவன் எப்படி ஜெயிப்பானா, அவன் எப்படி தோப்பானா, தோக்கிறதா இருக்கட்டும் ஜெயிக்கிறா இருக்கட்டும் நான் சொல்ற வேலை இல்ல. நீங்க எப்படி சொன்னீங்க? லைஸலகம் மினல் அம்ரி ஷை, நபியே உமக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, நான் சொல்றேன், நான் தான் சொல்றேன். நீங்க எப்படி சொன்னீங்க? எத்தனை கட்டத்துல நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கண்டிச்சிருக்கிறான். பல நேரங்களில் ரசூலுல்லாஹ் கண்டிச்ச செய்திகளை குர்ஆன்ல வருது இல்ல, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கண்டிச்ச செய்தி. அப்போ இவர் நல்லடியார் என்று சொல்வதாக இருந்தால், என்னுடைய நேசத்திற்குரியவர் என்று சொல்வதாக இருந்தால் அவன் சொல்ல வேண்டும். அவன் சொல்லாமல் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நபிகள் நாயகம் காலத்து ஆயிஷா நாயகி சொல்றான், ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு ஜனாஸாவை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், தூபாலஹு உஸ்பூரு மின் அஸாபீரில் ஜன்னா, சுவர்க்கத்து சிட்டுக்குருவியில் ஒரு சிட்டுக்குருவி, இதோ அதற்கு சுபச்சோவனம் உண்டாகட்டும் என்று நான் சொன்னேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா தத்ரீன் அன்னல்லாஹ கலக்கல் ஜன்னத்தை கலக்கல் நார, அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் நரகத்தை படைச்சிருக்கிறான்.
ஃபஹலகலி ஹாதிஹி அஹ்லன் வலிஹாதிஹி அஹ்லன். சொர்க்கத்துக்கு சில பேர் நரகத்துக்கு சில பேர் படைச்சு வச்சிருக்கிறான். அது அவனுக்கு மட்டும்தானே தெரியும், அவன் தானே தீர்ப்பளிப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்ல போனா சின்ன புள்ள தப்பு செஞ்சு ஆயிஷா என்ன நினைச்சாங்க? சின்ன புள்ள தானே, தப்பு செஞ்சிருக்காங்க, அப்ப அது சொர்க்கத்துக்கு தானே போகும். அந்த அர்த்தத்துல சொர்க்கத்தை சிட்டுக்குருவிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீ சொல்லாதமா, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ் சொல்லுவான். இப்படி பல கட்டங்களில் நபிகள் நாயகம் எச்சரிக்கிறார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா உஸ்மான் இப்னு மல்ஊன் என்று ஒரு நபி தோழர், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்தை பெற்றவர். அவரை நன்றாக அறிந்து வைத்திருந்த ஒரு பெண்மணி உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உஸ்மான் இப்னு மல்ஊன் மௌத்தா போயிட்டார். அப்ப இந்த உம்முல் அலா சொல்றாங்க, ஃபஷஹாதத்தி அலைக லக்கத் அக்ரமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்துவான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். எப்படி அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படிங்கிறாங்க. பக்கத்துல சூழலா கேட்கிறாங்க, வமாயில் குறிக்க ஏமா உங்களுக்கு சொன்னது யாரு? அல்லாஹ் சங்கப்படுத்துவாங்கிறீல, தகவல் எங்கிருந்து வந்துச்சு? ரிப்போர்ட் எங்கிருந்து வந்துச்சு? அந்த அம்மா ஆடி போயிட்டாங்க. ஃபகுல்து பிஅபி அன்த யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வுடைய தூதரே. வமையில் குறிமுல்லாஹ், அப்ப அல்லாஹ் யாரைத்தான் சங்கப்படுத்துவான்? இவர் எவ்வளவு நல்ல மனிதர், எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்தாரு, இவரை கண்ணுக்கு கண்ணா பார்த்திருக்கிறேன், இவர் அருகில இருந்து கவனித்திருக்கிறேன், இவரை அல்லாஹ் சங்கைப்படுத்தாவிட்டால் வேறு யாரைத்தான் சங்கப்படுத்துவான்னு சொல்லுங்க. அவன் நபியார் சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னி லா அர்ஜூலஹுல் கைர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவருக்கு நானும் நன்மையைத்தான் விரும்புகிறேன். இவர் அல்லாஹ் சங்கைப்படுத்தணுங்கிறத ஏன் விருப்பமும். ஆனால் வல்லாஹி லா அத்ரி வ அனா ரசூலுல்லாஹ் மா யஃஅலு பி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஆனால் என்னை அல்லாஹ் என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது. நீங்க என்னமா உஸ்மான் சொல்றீங்க? எனக்கு சர்டிபிகேட், நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கே சர்டிபிகேட் கொடுக்க முடியாது, ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியல, நீங்க உஸ்மானை பத்தி சொல்றீங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, வல்லாஹி லா உஸக்கி அஹதம் பஅதா, இனிமே யார பத்தியும் அல்லாஹ்விடத்துல நல்லவர்னு நான் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். அப்ப நல்லவர் கெட்டவர் இறைவனிடத்தில் நல்லவரா இறைவனிடத்தில் கெட்டவரா அது யாரும் தீர்மானிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இன்னும் தெளிவா சொல்றாங்க ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ், வஇன்னல் ரஜுல லா யஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னah, ஒரு மனிதர் சொர்க்கத்திற்குரிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். ஃபீமா யபுதுலின் நாஸ், மக்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விடுவார்கள், பரவாயில்லப்பா சொர்க்கத்து காரியத்தை எப்ப பார்த்தாலும் சொல்லுங்க, நல்ல மனுஷன், தான தர்மம், கெட்ட வார்த்தை இல்ல, கெட்ட பேச்சு இல்ல, தீமையில் ஈடுபடுறது இல்ல அப்படின்னு மக்கள் எல்லாம் நம்புகிற அளவிற்கு நற்காரியங்களே செய்து கொண்டிருப்பார். மின் அஹ்லின் நார், ஆனால் அவர் நரகத்திற்குரியவராக இருப்பார். அதுக்காண்டி நல்லது செஞ்சவங்க அந்த அர்த்தம் கிடையாது. சில பேர் யாருன்னு தெரியாது. அமலின் அகலின் நார், இன்னொரு மனிதர் கெட்ட காரியங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஃபீமா யபுதுலின் நாஸ், மனிதர்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விடுவார்கள், இவன் கெட்டவமா நரகத்துக்குரியவமா அப்படின்ற அளவுக்கு கெட்ட வேலைகளையே செய்து கொண்டிருப்பார். வஹுமின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கத்திற்குரியவராக இருப்பார். அப்ப கெட்டது செஞ்சா சொர்க்கம் போயிடலாம் நினைக்க கூடாது. சில கடைசி நேரத்தில் ரூட் மாறி மன்னிப்பு கேட்டு திரும்பி நல்லவனாகி விடலாம். நீங்கள் கெட்டவர் என்பீர்கள், அவர் நல்லவராக இருப்பார். நீங்கள் நல்லவர் என்பீர்கள், அவர் கெட்டவராக இருப்பார். சரி, வேற என்ன சொல்லுகிறார்கள்? நல்லடியார் அப்படிங்கறத தாண்டி அவரு நம்ம உயிரோடு இருக்கிறாரு அடுத்து சொல்லுவார்கள். இதை நியாயப்படுத்துவதற்காக வைக்கிற வாதங்கள் அனைத்துமே கற்பனை. அல்லாஹ் சொல்லுகிறாரு, அவர்கள் யூகத்தை கற்பனையை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை. தர்காவை சுத்தி சுத்தி இருக்கிற எல்லாமே கற்பனை. அடுத்து என்ன சொல்வார்கள்? அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு, சரி வா கடப்பா எடுத்துட்டு வா, கம்பெனி எடுத்துட்டு வா, தோண்டி பார்த்துருவோம், மேட்டு ஓவரு, உயிரோடு இருக்கிறார் பாத்துருவோம்ப்பா, நல்ல மனுஷன் தானே, ஏன்டா நல்ல உசுரோடு நல்ல மனுஷன் கூட அடக்கி மண்ணுக்குள்ள மட்டும் போச்சு வச்சிருக்கிறீங்க. ஒரு அயோக்கிய பேர் கெட்டவன் திருட அப்படின்னா கூட தொலைஞ்சு போறான், நாசமா போறான், மண்ணுக்குள்ள கிடக்கட்டும் விட்டுருவான். உயிரோடு இருக்க மனுஷனே உள்ள வச்சிருக்கேன், வா தோண்டி வெளியே எடுத்துட்டு வந்துருவோம். உயிரோடு இருக்கா, என்ன உயிரோடு இருக்கிறாருங்க கேட்டா குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லிட்டான். என்ன சொல்லி இருக்கிறான்? பலா தஹ்சபன்னல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். சரி, இதை வச்சுக்கிட்டு இதான் ஆதாரமா?
சரி, நீ தர்கா அவுளியான்னு கட்டி வச்சிருக்கிறிய, எந்த அவுளியா அல்லாஹ்வுடைய பாதையில போர்க்களத்துல போய் சண்டையிட்டு கொல்லப்பட்டவர் யாரு? முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி போர்க்களத்தில் கொல்லப்பட்டவரா? அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். ஷாவுல் அமீது பாஷா கொல்லப்பட்டவரா அல்லாஹ்வுடைய பாதையில? ஹாஜா முஹிதீன் சிஸ்தி கொல்லப்பட்டவரா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவரை இறந்தவர் என்காது. சரி, அப்படியே இருந்தால் இறந்தவர் என்றாரு என்று சொல்ற அல்லாஹ் என்ன சொல்றான்? இறந்தவர் நினைக்காதன்னா அவர் மௌத்தா போகலங்கிற அர்த்தம் இல்ல. உன்னுடைய பார்வையில் மௌத்தாகி விட்டார். பல ஐயாவும் இந்த ரப்பியும் அவர்களது இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். உனக்கு அவருக்குள்ள தொடர்பு, அவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனவரை என்ன செய்யுமா அதை செய்ய, அவரை சொல்லி அடக்கம் பண்ணு. ஆனா நான் அவருக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறேன். நான் அவரை வாழ வைப்பேன், நான் அவருக்கு சாப்பாடு கொடுப்பான் அல்ல. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை சொர்க்கத்திற்கு எடுத்து பச்சை நிற பறவைகளின் கூட்டிற்குள்ளே அவருடைய உயிரை வைத்து கியாமத் நாள் வரைக்கும் சொர்க்கத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருந்து நல்லா விட்டுருவோம். அவர் நல்லா சுத்துவார், அங்க இருக்கிற இன்பங்களை அனுபவிப்பார், தங்க கூண்டுகள்ல இருப்பார், பழங்களை சாப்பிடுவார். நபிகள் சொல்லுகிறார்கள். அதை போய் உங்களுக்கு ஒப்பிடுறீங்களே? சரி, ஒருத்தர் கொல்லப்பட்ட இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? உதாரணத்துக்கு யாராவது அவளை தூக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்குவோம், இவர் கொல்லப்பட்டவரா? கொல்லப்பட்ட அதுக்காண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாரா? என்ன ரெக்கார்டு? அப்ப அதுவும் கற்பனை தான், ஆதாரம் இல்லை. எதை வைத்து முடிவு செய்தீர்கள்? ஏதாவது ஒரு முடிவு செய்யறதா இருந்தா அதுக்கு ஒரு சான்று வேணும்ல. அடுத்து சொல்றார்கள், இல்ல அவர் நம்ம பேசுறத கேட்கிறார், அதுக்கு நாங்க போய் கேட்கிறோம். நம்ம சொல்றது வைக்கிறது எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டா இருக்கிறாருப்பா, அதுக்குதான் நாங்க தர்காவுக்கு போறோம் என்பார்கள். சரி, இதற்காக ஆதாரம் வைத்திருக்கிறார்களா? கேட்கிறாருங்க என்ன எப்படி கன்ஃபார்ம் பண்ண சொல்லு. ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ற ஒரு வழி இருக்குல்ல. இந்த சாமான் புளிக்குது, எப்படி கன்ஃபார்ம் பண்ண? சாப்பிட்டு பார்த்தா புளிக்குது. இது இனிச்சு கிடக்குது, எப்படி சொல்ல? நான் தின்னு பார்த்தா இனிக்குது. ஒண்ணு இருக்குதுல்ல கன்ஃபார்ம் பண்றதுக்கு. இவர் பெரிய அறிவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? நான் கேள்வி கேட்டு பார்த்தோம்பா, அழகா எனக்கு பதில் சொல்லி தந்தாரு, அதனால அவர் அறிவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கபருக்குள்ள இருக்கிற உங்க அவுளியா அவரு நீங்க பேசுறத கேட்கிறாருங்கிறீங்களா, எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஒருத்தருக்கு கேட்கிறாரா இல்லையா கன்ஃபார்ம் பண்றதுக்கு உலகத்துல என்ன வழி? அவர் பின்னாடி பேசி பார்க்க வேண்டியதான். பாய் வாங்க பாய் கூப்பிட்டு பாருங்க. அவர் வந்தாருன்னா கேட்கிறாருன்னு அர்த்தம், வரலாற்றி ஸ்பீக்கர் அவுட்டுன்னு அர்த்தம். அதான் கன்ஃபார்ம் பண்ற வழி இருக்குல்ல. வாங்க போவோம், தர்கால போய் கூப்பிடுவோம், அவளியாக்களே மகான்களே கூப்பிடுவோம். என்னப்பா இதான்சா அப்படின்னு ஒண்ணு சொல்லிருட்டு அவரு பிரச்சனை ஓவரு, எல்லாரும் சேர்ந்து போயிடும் தர்காவுக்கு. ஒத்துமா இருக்கீங்களா? ஒத்துமா வந்துருப்பா. எப்ப ஒத்துமா? ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நீங்க அங்கிட்டு நாங்க இங்கிட்டு இல்ல. போய் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கேட்கிறாருன்னா கபர்ல போய் நின்றுட்டு கூப்பிடுவோம். அல்லது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்குது, டீப்பா அடங்கி இருக்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய மைக் செட் வச்சுக்குவோம். குழாய்களா எனக்கு நல்ல செவிடலாத சம்பளம் ஓடு கத்துவோம். இது நான் சொல்லல, இந்த கேள்வியை இறைவன் சொல்றான். இறைவன் சொல்லுகிறான், இன்னக்கலா துஸ்மியுல் மௌதா, இறந்தவர்களை நீர் செவியேற்க செய்ய முடியாது. இன் ததுஉஹும் லா யஸ்மஉ துஆக்கும், அவர்கள் நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். ஒருவேளை அவங்க செவியேற்பதாக வைத்துக் கொண்டாலும் பதிலளிக்க மாட்டார்களே. ஒரு பேச்சுக்கு சொல்றதா இருந்தா அல்லாஹ் சொல்றான், உலவு சமயம் சரிப்பா அவர் கேட்டுட்டாருன்னு சொன்னா, கேட்டுட்டது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? அவருடைய ரிப்ளை வச்சுட்டாங்க. மஸ்தஜாபுலுக்கு உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டானே. கேட்கிறாங்க ஒரு பேச்சுக்கு கேட்பதை ஒத்துக்கொண்டால் கூட அவர் கேட்கிறாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ரிப்ளை பண்ணாதான் தெரியும். மஸ்தஜாபுலுக்கும் உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்களே. சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஒமன் அல்லு மின்மை எதிரு மின்தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை அழைத்தாலும் பதில் சொல்ல மாட்டானே, என்னன்னு கேட்க மாட்டானே, அவனை போய் அழைக்கிறானே, அவனை விட வழிகேடன் எவன் இருக்கிறான்? எவ்வளவு அருமையான கேள்வி. கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. ஆள் மாத்தி யாரு டீம் போட்டு கூப்பிடுங்க. நீ 8 மணி நேரம் உனக்கு டூட்டி, நீ கூப்பிட்டுட்டே இரு. அடுத்த 8 மணி நேரம் அவரு, அடுத்த 8 மணி நேரம் அவரு. சம்பளத்துக்கு ஆளை போட்டு கூப்பிட்டு தூங்கிட்டு இருக்க மனுஷன் கூட என்னைக்காவது சத்தம் கேட்டு எந்திரிச்சிட மாட்டாரான்னு நம்பிக்கையில் கூப்பிடுப்பா. கியாமத் நாள் வரை கூப்பிட்டாலும் பதிலளிக்க மாட்டான். அவர்களை போய் அழைக்கிறானே,
சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அவர்களோ இவர்கள் அழைப்பதை அறியாது இருக்கிறார்கள். நல்லவராக எப்படி இருப்பாரு? நல்லா தூங்கிட்டு இருப்பார். கபருக்குள்ள நல்லவங்களுடைய லெவல் என்ன? நம் கனோமத்தில் அரூஸ், புதுமாப்பிள்ளை தூங்குவதை போல தூங்கு, இது அவங்களுடைய லெவல். தூங்கிட்டு இருக்கிறவங்க மௌத்தா போனவர் விடுங்க, உசுரோடு இருக்கிறவர் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார், உங்க பக்கத்துல உங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க பேசுறதா எப்படி பேசுறீங்க? அவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஓரத்தில் நீங்க பேசிட்டு வந்துருவீங்களா? அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கட்டும், நம்ம சொல்றது சொல்லிட்டு வந்துருவோம். பாய் காலையில 8 மணிக்கு கடைக்கு வந்துருங்க பாய், ஆஃபர் இருக்கு பாய் சொல்லிட்டு வந்துருவீங்களா? எழுப்புறீங்களா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கிடக்குறான், பாடி கிடக்குது, தொட்டு பார்த்தா உடம்பு சூடு இருக்குது, மூச்சு காத்து ஓடிக்கிட்டு இருக்குது, ஆள் உயிரோடு இருக்கான் நல்லா தெரியுது. அப்படிப்பட்டவன் தூங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசும்போது கூட அப்படி எழுப்பி விட்டு பேசிட்டு வர்றீங்க. அவன்கிட்ட கூட தூக்கத்தில் இருக்கும்போது பேசல, ஆனா இவர்கிட்ட தூக்கத்தில் இருக்கும்போதே பேசுறீங்களே. இது அறிவார்ந்த செய்யலாம், இது அறியாமைக்காக செய்யலாம். சிந்தித்து பார்க்கணுமா? ஆதாரம் இல்லை, யூகம், கற்பனை. பல பேர் நினைக்கிறாங்க தர்காவுக்கு செல்கிறாரு, ஆதரிக்கிற சில உலமாக்கள் இருக்கிற காரணத்தினால் செல்லக்கூடிய மக்கள் நினைக்கிறார்கள், நம்ம எடுத்து சொல்றாங்கல்ல, அவரும் குர்ஆன் வசனம் வச்சிருக்காங்கல்ல, அவர்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல. ஒண்ணும் இல்லை, எல்லாம் கற்பனை, எல்லாம் அறியாமை, எல்லாம் யூகம். கற்பனையை தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை. எல்லாம் கற்பனை. அடுத்து சொல்லுவாங்க அவர் சிபாரிசு செய்வார். அது எப்படிப்பா தெரிஞ்சு சொல்லு? எதுக்கு அங்க போறோம்னா நமக்கு வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, பரிந்து பேசுவாரு. யாரு பேசுவா? எப்படி பேசுவாரு? யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட தானே. அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுறதா இருந்தா இவர் என்கிட்ட பேசுவார், அவர் என்கிட்ட பேசுவார். அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மன்தல்லதி யஸ்பஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அவனது அனுமதியின்றி அவனிடத்திலே பரிந்து பேசுகிறவன் எவனடா இருக்கிறான்? ஆறா காட்டு, எவன் இருக்கான்? அறிந்து நிறைய பேர் சிபாரிசு பண்ணுவார்கள், நபிமார்கள் செய்வார்கள், நல்லடியார்கள் செய்வார்கள். ஆனால் யாரு செய்வா, எப்ப செய்வோம், யாருக்கு செய்வோம், யாருக்குமே தெரியாது. மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், நீ செய், இவர் செய்வார், இவருக்கு செய், அவருக்கு செய்வார். ஆக்சுவலி அது பெரிய சிபாரிசே கிடையாது. ஒரு சிபாரிசு ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு ஆள் எடுக்கிறான். கம்பெனி முதலாளிக்கு ஒரு பையனை நல்லா பிடிச்சி போச்சு, நல்ல திறமையா இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல அனுபவம் உள்ளவனா இருக்கிறான், இவனை வேலைக்கு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து வேலைக்கு வைக்கணும்னு முடிவு செஞ்சுட்டு ஃப்ரெண்டை கூப்பிடலாம், இங்க வா, நான் இவனை வேலைக்கு சேர்க்கலாம் நினைக்கிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணேன். உடனே அவரு நல்ல பையன்பா, படிச்சிருக்கான்பா, நல்ல திறமைசாலி, சேர்த்துக்கீங்க. அவரே சொல்லிட்டாருப்பா வா அப்படி. இதுக்கு பேர் ரெக்கமெண்டேஷனா? அவன் தான் முடிவு, ஓனர் முதல்ல முடிவு பண்ணிட்டான். இவனை சும்மா ஒரு பெருமை குஷிப்படுத்துறதுக்காண்டி நாளைக்கு போனா சொல்லிக்கலாம்ல, இவர் வீட்டுக்கு டீ குடிக்க போனாங்களா, மாமா தான் வேலை வாங்கி வந்தாரு, இவர் சொல்ல போய் தான் கம்பெனி வா அப்படின்னு இவருக்கு ஒரு கிரேட கொடுக்கறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுப்பா. இது ரெக்கமெண்டேஷனா? ரெக்கமெண்டேஷன் என்று சொன்னால் நானாக சுயமாக போய் சொல்லணும். நமக்கு தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போய் இன்னொருத்தன் அறிமுகப்படுத்தி தெரியாதவன் சொல்லி கொடுத்து, இவன் எனக்கு தெரிஞ்சவன்பா, நல்ல வேலைக்காரன், நல்லா படிச்சிருக்கான், இவனுக்கு வேலை கொடு, அதற்கு பெயர் சிபாரிசு. மறுமையில் இப்படி சிபாரிசு நடக்குமா? இவர் சிபாரிசு செய்வார் செய்வார் செய்வார், நீங்க ஆளை பிடிக்கிறீர்கள். பல நேரங்கள்ல இது மாதிரி ஆளை பிடிச்சா ஒருவேளை அவர் செய்கிறவரா இருந்தால் கூட மறுமையில எல்லாம் செய்ய விட மாட்டான். எல்லாம் கோபம் வருமா இல்லையா? ஆனா நான் எடுக்கிற முடிவை நீ எப்படி எடுத்த? கிடையாது போ. முதலமைச்சர் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நிர்வாகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முந்தைய ஒரு ஏரியாவில் என்ன பண்ணா, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சருக்கு வருங்கால முதலமைச்சரே போஸ்ட் அடிச்சான். மறுநாள் என்னாச்சு? அவ்வளவுதான், சீட்டு கிழிச்சாச்சு. எதுக்கு? அது நாள முடிவு பண்ணுவ, நீ எவனோ ஒருத்தம் பண்ணிட்டான். இவர் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டியிருந்தா கூட சரிங்களா? அந்த மாதிரி இவன் போய் அவரை அவளியாக்களே சிபாரிசு பண்ணுங்க உடனே அவர் சீட்டு அல்ல கிழிச்சிட்டாமா. நீ எப்படி சிபாரிசு பண்ணுவ? நான் சொன்னால பண்ண முடியும். இறைவன் பொருந்தி கொண்டவர்களுக்கே தவிர சிபாரிசு என்பது பயனளிக்காது வேறு யாருக்கும். அல்லாஹ் யாரு இவருக்கு சிபாரிசு செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா இவருக்கு நீ சிபாரிசு பண்ணு என்று சொல்லுவான். அவர் சிபாரிசு செய்வார்கள் என்கிறீர்களே, எப்படி இதை கண்டுபிடித்தீர்கள்? அதற்குரிய ஆதாரம் என்ன? இன்னும் சொல்ல போனால் சிபாரிசுக்கு சொன்னாலே அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். ஏன்? சிபாரிசுங்கிறது இன்றைய மனிதனுடைய அறிவுப்படி, அவர்கள் புரிந்து வைத்திருக்கிற அறிவுப்படி சிபாரிசுக்கு அர்த்தம் என்ன?
தெரியாத ஒருத்தருக்கு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. பெரிய அதிகாரி இருப்பாரு, ஒருத்தரை பத்தி தெரியாது, அவர்கிட்ட போய் எடுத்து சொல்லி விளக்கம் கொடுப்பார். ஒரு நீதிபதி இருப்பாரு, வக்கீல் போய் விளக்கம் சொல்லுவார். இப்ப அல்லாஹ்விடத்தில் இவர் சிபாரிசு செய்வாருங்கிறீங்கள, அல்லாஹ்விடத்தில் உங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயங்களை இவர் சொல்லுவாரா? இறைவன் கேட்கிறான், குல் அத்துனப்பிஊனல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ் அறியாத விஷயங்கள் இருந்து அந்த விஷயத்தை இவர்கள் அல்லாஹ்விற்கு சொல்லிக் கொடுக்க போகிறார்களா? உன்னை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாது, இவர் வந்து சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் தெரிஞ்சுக்க போறாரா? எதுடா அல்லாஹ்வுக்கு தெரியாது? அப்ப சிபாரிசு என்கிறார்கள், அது ஒரு கற்பனை. இப்படி எல்லாம் அந்த தர்காவை சுற்றி மையப்படுத்தப்பட்டிருக்கிற எதை எடுத்து பார்த்தாலும் கற்பனை 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 என்று கற்பனைகளை மட்டுமே மூலதனமாக, யூகத்தை மட்டுமே மூலதனமாக வைத்திருக்கிற ஒரு காரியம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எப்படி நமக்கு நன்மையை பெற்று தரும்? இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறோம். இணை கற்பிக்கிற காரியத்துக்கு தான் இவ்வளவு வக்காலத்து, இவ்வளவு நியாயப்படுத்தல், இவ்வளவு வேலைகள் நாம செய்யறோம். இது ஏற்படுத்தக்கூடிய கேடுகளை யோசித்தோமா? அல்லாஹ் சொல்லுகிறான் நபிகளாரை பார்த்து, லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக. நபியே, நீர் இறைவனுக்கு இணை கற்பித்தாலும் உம்முடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஒண்ணும் வாய்தா கிடையாது. தொழுது நோன்பு வச்சு ரொம்ப கட்டுப்பாடா இருந்து ஒழுக்கமா இருந்து எதுவும் பிரயோஜனமற்றதாக மாறி போய்விடும். பிரயோஜனம் அடைய உங்களுடைய காரியங்கள், அமல்கள் உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்று சொன்னால் இணை கற்பித்து விடாது. இணை கற்பித்தல் சாயல் கூட உங்கள் மீது படாதவாறு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதரை அல்லாஹ் அழைச்சி விசாரணைக்கு அழைப்பான். அவருக்கு அவருடைய செயலேடுகளை கொடுப்பான். பெரிய பெரிய ஏடுகள், 99 சிஜில்லா. எவ்வளவு ஏடுகள் என்றால் மொத்தம் 99 ஏடுகள் கொடுக்கப்படுமா. பெருசு பெருசா அள்ளி கையில கொடுத்தோம், தப்தரா இவ்வளவு அடிக்கணும். 99. அந்த 99ல ஒரு ஏட்டினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? மத்தல் பசர், பார்வை அடைகிற தூரம் இருக்குமே, எவ்வளவு தூரம் பார்ப்போம், அவ்வளவு பெருசுக்கு ஒரு புக் இருக்குமா. ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. ஒரு நாள் நம்ம செஞ்சதையே எல்லாத்தையும் எழுத்து வடிவத்தில் ஆக்கி பாருங்க, ரெக்கார்டு எவ்வளவு பெருசு ஆகும். அதனால மனுஷ வாழ்க்கையில அவன் செஞ்ச எல்லாத்தையும் எடுத்து ரெக்கார்ட் ஆக்கி புத்தகமாக்கி கையில கொடுக்கும் போது 99 ஏடு, ஒரு ஏட்டுடைய அளவு கண் பார்வை முட்டுகிற அளவிற்கு அவ்வளவு பெருசா. புரட்டுனா இருக்கிறது பூரா எல்லாம் ரொம்ப போன கேசா இருக்கு. எதோ புரட்டுனாலும் அடிபடுற கேசா இருக்கு. இந்த பக்கத்தை புரட்டினாலும் நாசமா போனாங்க, அந்த பொருள் அவனே அவனை திட்டிக்குவான். ஏன்னா இது ஒண்ணு கூட காணும். எங்கிட்டாவது ஒரு நன்மை கிடைச்சிடாதா, எங்கிட்டாவது ஒரு நாள் இவனையா பார்த்து சிரிச்சிருக்க மாட்டானா, ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டான் போல இருக்குங்க. எப்படி இருந்துப்பா பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. மனிதர்கள் அப்ப இப்படியும் பல பேர் இருந்திருக்கான். ஒண்ணுமே செய்யாம புரட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டினா ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குதுன்னா கடைசியில நிராசையாகி அல்லாஹ் கேட்பானோ, என்ன இதுல எதுவும் மாற்றுக்கிறது இருக்குதா, நம்ம ஆட்களுக்கு மிஸ்டேக்கா எழுதிருக்காங்களா, எதுவும் என்ன எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எல்லாத்தையும் ஒத்துக்குவாங்க. எதையாவது மறுக்கிறாயா, அல்ல அன்கிற செய், ஒன்னை மறுக்கல, எல்லாம் இருக்கு. லஹயாரப்பி உள்ளதுதானே சொல்லியிருக்கேன், நான் என்னத்தை மறுக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்வாங்க, இன்றைக்கு நீ அநீதி செய்யப்பட மாட்டாய், உனக்காக நம்மிடத்தில் ஒரு நன்மை இருக்கிறது. ஒரு நன்மை வச்சு என்ன செய்ய, சரி என்னவோ அல்லாஹ் சொல்றாங்க நன்மை இருக்கிறது கிடைக்கட்டுமே, எந்த நன்மை அவளோடு இருப்பார். அல்லாஹ் ஒன்றை வெளிப்படுத்துவான். என்னன்னு கேட்டா, ஒரு சீட்டு, ஒரு பித்தாக்கா, ஒரு சின்ன சீட்டு வரும். அதை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, மாகாதியில் பித்தாக்கா, அதெல்லாம் என்ன சீட்டு இவ்வளவு பெருசு இருக்குத, இவ்வளவு பெரிய புத்தகங்களுக்கு மத்தியில ஒரு துண்டு சீட்டை கொண்டு வந்திருக்கிறீங்களா. அப்ப அப்படியே கேட்பாங்க, இவ்வளவு ஏடுகளுக்கு இடையில ஒரு பித்தாக்கா வச்சு என்ன பண்றது, என்னல்லாம் அப்படிமா. அதுக்கு அவன் என்ன பண்ணுவாங்க, சரிதான் சின்ன சீட்டு தான் இருந்தாலும் சீட்டை இடம் போடுவோம். சீட்ல இருக்கிற தகவல் வெயிட் இருக்குல்ல, அதுல இருக்க வெயிட்டை இடம் போடுவோம், இதுல இருக்க வெயிட்டை இடம் போடுவோம்னு அல்லாஹ் தூக்கி தராசு தட்டில ஒரு புறத்திலே 99 ஏடுகளை வைப்பான், இன்னொரு புறத்திலே இந்த துண்டு சீட்டை வைப்பான். வைத்த மாத்திரத்திலே தராசு தட்டி எகிரி அடிக்கும் 99 ஏடுகள் மேலே செல்லும் ஒரே ஒரு சின்னஞ்சிறிய சீட்டு அதனுடைய தட்டை கணக்க செய்துவிடும். அப்படி உள்டாவாயிரும். இவனுக்கே நம்ப முடியாது, ஆச்சரியமா இருக்கு. எப்படா இது இத்துணோண்டு வேல்யூ இருக்குல்ல, எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு பஞ்சு மூட்டை எழுதி வச்சுக்கோ,
இந்த பக்கம் ஒரு 10 கிராம் தங்க தள்ளி வச்சுட்டோம். ஒரு தராசுல வைக்கணும்னு வச்சுக்குவோம். வேல்யூ கணக்கு பண்ண, வெயிட் கணக்கு பண்ண தேவையில்லை, மதிப்பு கணக்கு போட்டா எது வெயிட்? கலந்து விட்டு அள்ளி வச்சாச்சு ஃபுல்லா நிறைய. இங்கிட்டு ஒரே ஒரு கண்டுபிடி தூக்கி வச்சா எது வெயிட்? அது மாதிரி சீட்டை தூக்கி வச்ச உடனே அவ்வளவு தவறு, அவ்வளவு பாவம், அவ்வளவு குற்றம் அனைத்தும் இருந்தும் கூட இந்த ஒரு சின்னஞ்சிறிய சீட்டிலே இருந்த தகவல் இவனுடைய நன்மை தட்டை கணக்க செய்கிறது. என்ன இருந்தது? இறைவனே சொல்லுகிறான், ஃபீஹா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அது அதற்குள்ளே இருக்கிறது. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பது இருக்கிறது. அதை கடைபிடித்திருக்கிறான். வேற ஒண்ணுமே கடைபிடிக்கல. ஷிர்கே இல்ல, இணை கற்பித்தலே இல்ல. மற்ற எல்லா முசீபத்தும் இருந்திருக்கிறது. இணை கற்பித்தலுடைய சாயம் கூட தாயத்து போட மாட்டாரு, தகடு அதை எழுதி பார்க்க மாட்டாரு, சூனிய காலத்தை போய் நிக்க மாட்டாரு. எந்த தப்பும் இணை கற்பித்தல் என்று சொன்னார் அல்லாஹ் தவிர யார் மேலே சத்தியம் பண்ண மாட்டாரு. எது எது எல்லாம் இணை கற்பித்தலின் வகைகளாக இருக்கிறதோ எதையுமே செய்ய மாட்டார். மற்ற எல்லா முசீபத்தையும் செஞ்சிருவேன். இந்த ஒன்றை அவர் கடைபிடித்ததற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு மறுமையிலே ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்றால், அப்ப இந்த சிறுக்கிலிருந்து விலகுவது மறுமையின் வெற்றிக்கு அதுதான். அதை தவிர வேறு வழி இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், நரகத்திற்கு சென்று விட்ட மனிதர்கள் கூட, நரகத்திலே கிடக்கிற பொழுது கூட அதிலிருந்து அல்லாஹ் பல பேரை சிபாரிசு செய்ய சொல்லி வெளியே அனுப்புவான். மூமின்கள் சிபாரிசு செய்வார்கள், நபிமார்கள் சிபாரிசு செய்வார்கள், மலக்குமார்கள் சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு நான் வெளியே அனுப்புறேன், நீங்க போய் உங்களை வெளியே கொண்டு வாங்க. யார் வெளியே கொண்டு வரணும் தெரியுமா? யாருடைய உள்ளத்திலே ஒரு தீனார் அளவிற்கு இறை நம்பிக்கை இருந்ததோ, ஏகத்துவம் இருந்ததோ அவனை வெளியே கொண்டு வா. அரை தீனார் அளவுக்கு இருந்தவனை வெளியே கொண்டு வா, கால் தீனார் அளவுக்கு இருந்தவனை வெளியே கொண்டு வா. கடைசியில் அல்லாஹ்வே வெளியே கொண்டு வருவான். அனைத்துமே ஏகத்துவம் உள்ளத்திலே இருந்தவர்கள் மட்டும்தான் வெளியிலே வருவார்கள். இறுதியாக அதிலே சில பேர் தங்குவார்கள். யார் என்றால், இல்லா ஹபஸஹுல் குர்ஆன், குர்ஆன் யாரை தடுத்து விட்டதோ. அப்படின்னா குர்ஆன்ல யாருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னானோ, யாரை நிரந்தர நரகத்தில் போடுவேன்னு சொன்னானோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அப்போ ஒரு மனிதன் தான் செய்த தவறுக்கு தண்டனை பெற்றுவிட்டு அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினால் கூட அந்த விருப்பம் கூட எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால் அவனிடத்திலே சிறுக்கு இல்லாத ஏகத்துவம், இணை ஏற்பத்தில் இல்லாத ஓரினை கொள்கை நடைமுறையில் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையில் உறுதிமிக்க மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.